என்ன கோச் எங்கள் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிடுறீங்களா? ஆமா, டிவிகேவா? டிவிகேவா? சே அதெல்லாம் ஸ்டேட் லெவல், அதெல்லாம் தாண்டி நாங்கள் நேஷ்னல் லெவலுக்கே போயாச்சு. என்ன பிஜேபியா? பிஜேபியா? அதை விட பெருசு சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. 5 நாள்ல 10 மில்லியன் மெம்பர்ஸ். நீங்களே சேர்ந்துடுறீங்களா? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதுக்கு வந்துச்சு? யாரு ஸ்டார்ட் பண்ணா? யாரு ஸ்டார்ட் பண்ணாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எதுக்காக பண்ணாங்கன்னு வேணா எனக்கு தெரியும். இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸு எங்களை மாதிரி அன்எம்ப்ளாய்டாக இருக்கவங்களனா காக்ரோச் பேராசிட்டமல்லாம் சொல்லிட்டாங்க. பேராசிட்டமல் இல்லை, அது பேரசைட். பேராசைட்டோ ஏதோ ஒன்று. ஆனால் ஜென்சியை பற்றி பேசினாங்களே, ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தான் இந்த கட்சியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல அது கட்சியே இல்லை, ஒரு மீம் பேஜை கிரியேட் பண்ணிட்டு கட்சின்றீங்க. இப்பெல்லாம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றத ஆரம்பிச்சவர் பேர் வந்து அபிஜித் தீப்கே. ஓகேவா? அவர் வந்து முதல்ல இந்தியாலே இல்லை, அவர் அமெரிக்காவில் படிக்கிறேன்னு போயிட்டார். அதை கூட பார்க்கல இதுங்க. டொப்புன்னு இவங்க மெம்பர் ஆகிட்டாங்களாம், கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியோ, ஒரு விஷயத்தில் சேர்றதுக்கு முன்னாடியோ, அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது உண்மையா பொய்யா, அதுக்கு இப்போ என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஒரு சிஜேஐ பேசுகிறாருன்னா அது சாதாரண விஷயமா? அந்த வீடியோவாச்சும் யாராவது பார்த்தீங்களா? அந்த வீடியோ ஒரு கிளிப் கூட வந்து ஒரு 10 செகண்ட் கிளிப்பு தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாரு, எதுக்கு பேசினாரு, எதுவுமே தெரியாது. இத்தனைக்கும் மறுநாளே வந்து சிஜேஐ வந்து ஓப்பனா நியூஸ்ல சொல்லிட்டாரு, தப்பா கோட் பண்ணிட்டாங்க அவர் பேசினது அப்படின்ட்டு அவரே வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. அந்த நியூஸையும் யாரும் படிக்கல. ஓவர் த நைட்டு எல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு இன்ஸ்டா பேஜில். அதாவது அந்த பர்சன் வந்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்கான், உங்க ஜென்சியை எல்லாம் முட்டாளாக்கியிருக்கான். ஏன்னா அவன் ஆம் ஆத்மி பார்ட்டியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவன், அப்படின்னா அவன் பிஜேபிக்கு அகெயின்ஸ்ட். ஸோ பிஜேபி தான் ஆப்வியஸ்லி ஒரு சிஜேஐ செலக்ட் பண்ணணும், இல்லை ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணணும்னா அவங்க பவரில் இருக்கவங்க தான் பண்ணணும். அதுக்காக பண்ண ஒரு நரேட்டிவ், இதெல்லாம் வந்து தவறான செயல்.